வெல்கம் டு ரகலை பண்ணுறோம். கிட்டத்தட்ட 1 இயர் கழிச்சு நாங்கள் மறுபடியும் ரகலை பண்ணுறதுக்கான வீடியோ போடுறோம். ஸோ இது வந்து பெங்களூர் பயணம் வந்து இப்போ நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். ஸோ இது பற்றின என்ன பயணம் அப்படிங்கிறது மாப்பிள்ளை எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்புல. நம்ம எதுக்காக பெங்களூர் போகிறோம்னா, ஒரு எக்ஸிபிஷன் போகிறோம், ஒரு எக்ஸ்போ, ஒரு பெரிய லெவலில் பெங்களூரில் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் நல்ல ஒரு எக்ஸ்போ. இந்த எக்ஸ்போ மூலமாக வந்து நம்ம வந்து நிறைய தொழில் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். புதுசாக தொழில் பண்ண நினைக்கிறவங்களும் இதில் வந்து நம்ம என்னென்ன அப்டேட் இருக்கும், நிறைய மிஷினரிஸ் இருக்குது, ஒவ்வொருத்தங்க இதுக்கு முழுக்க இந்த எக்ஸ்போ எதுக்காக போகிறோம்னா, இது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போ. இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டு நம்ம அது மூலமாக என்ன யூட்டிலைஸ் பண்ணி நம்ம என்ன இது பண்ண போகிறோமோ, நம்மளோட ஒரு பிராண்டை உருவாக்கணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து தலைமை தாங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரியண்ணன், எங்கள் அண்ணன், முக்கிய புள்ளி. இவர் தலைமையில தான் நாங்கள் எல்லாருமே எக்ஸ்போக்கு போகிறோம். அடுத்து காசிதாஸ்ன்னு ஒரு இருக்காப்புல, அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காப்புல. அவர் வந்தோடனே இது பண்ணுறோம். ஸோ இனிதே இந்த பயணம்ல என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன ஃபன்ஸ், என்னென்ன மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்க போது எல்லாமே நாங்கள் இந்த வீடியோவை போடுறோம். ஸோ பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. இவர் தான் அந்த காசிதாஸ், இவர் தான் இப்போ ஓட்டிட்டு இருக்காப்புல. இப்போ நாங்கள் வந்து மதுரையை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்படியே அங்கேருந்து பெங்களூர் போவோம். காசிக்குள்ள இருக்கிற ஏகே அப்பப்போ எட்டி பார்க்குறாரு. ரொம்ப ஸ்லோவா ஓட்டுறேன், 2-3 நாளா கம்ப்ளைண்ட். மனுஷனா நீ அன்னைக்கு அதை எடுத்து ஓட்டுற திருத்தால 80 தான் போறேன், அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்றேன். ஸ்லோவா ஓட்டுறேன். விண்மீனோட ஒரு ரெக்கை மட்டும் போகுது, அதுக்கு டோட்டல் ரோடு பிளாக். போனாலும் யாராவது ஒரு போலாம், அந்த ரெக்கை கறிக்க கூட போலாம். ரொம்ப பெரிய இருக்கு. ஒரு நல்ல போச்சு 40 ரூபாய்க்கு மொத்தமான பையன். ஒரு நாளைக்கு அவர் 8 கோடி செலவு பண்ணாலுமே அவரு சொத்தை அழிக்க 300 வருஷம் ஆகுமா? 8 கோடி ரூபா. ஆமா, ஒரு நாளைக்கு. எங்க அண்ணன் ஒரு நாளைக்கு அது என்ன, ஒரு நாளைக்கு 100 கோடி செலவு பண்ணா கூட 300 வருஷத்துல சொத்து காலியாக. நீங்க அண்ணன் இதான் அவருக்கு வேலை. நீங்க எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது கூட்டு போறது மட்டும்தான் அவரோட வேலை. கூட்டு போய் சந்தோஷப்படுத்தி எங்களை வந்து பாருங்க. இப்ப சேட்டன் வந்தல்லே, சேட்டை செய்ய வந்தல்லே, வேட்டை வந்தல்லே, திரும்பி ஆடியன்ஸ் பார்த்து ஸ்மைல் பண்ணுங்கண்ணே. இன்ட்ல புறமா இருந்தேன்னா ஏதாவது பிரச்சனை இல்லை. இளம் தலைமுறை ஒரு வார்த்தை வந்து பீப் போடலாம், பேச முடியாது. அது நல்லா இருக்காது. ஒரு இன்ஸ்பிரேஷனான ஆளுங்க நம்ம ஹரியண்ணன். பிராண்டுக்கு ஒன்று முக்கியத்துவம் கொடுக்குற ஒரே ஆளுங்க ஹரியண்ணன். செருப்பு போட்டா பிராண்டு, சட்டை போட்டா பிராண்டு, ஷூ போட்டா பிராண்டு. ஏன் வச்சிருக்க இந்த பெண்ணு கூட பிராண்டு தான், ஜெர்மனில இருந்து வாங்கியிருக்காங்க. யாரும் தொட்ட நம்புவீங்களா? ஆனா நான் அமேசான்ல சர்ச் கூட அது 220 இருக்கு. அதான் உண்மை எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா சரின்னு அந்த பெண்ணு தாங்க நம்ம வியூவர்ஸ் காட்டுது. வியூவர்ஸ் அவங்க காட்ட மாட்டாங்க, ஏன்னா ஒரு பிராண்ட். ஹரியண்ணனே ஒரு பிராண்டு தான். யாமே சரி அப்படிங்கிற ஒரு பேரே ஒரு பிராண்டு தான். அண்ணன் ஹரியண்ணன் பீப்பாய் கிடையாது, பீப்பாய். சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. மதுரைக்கு பேரு அண்ணன் ஹரியண்ணன். ராமா ஓட்டினா ராமா ஓட்டுங்க, ஓட்டினா நீ என்ன பிளைட்டா ஓட்டுற, இப்படி போற இல்லடா, இப்படி போறியா, அதான் சொல்றேன். போடு போடு போடு.
யசோதா நீ என்ன கலவாத உனக்கு என்னதுண்ணே கார் டோரா இல்ல கதவா இல்ல கியரா கார்லயே இருக்கீங்களே புது காரணம் பழைய காரணம் கொஞ்சம் எங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கும் டக்குன்னு கை வச்சா எல்லாம் கலரும் அக்னி நெஞ்சில் கூறும் பாத்திரக்காரா அங்க முழு மீசதிகாரா பீப்பாய் மை பீப்பாய் ஐயா என்னையா இது கோல வர்றாயா எப்பவுமே வரக்கூடாது மடை தீரந்து கெட்ட வார்த்தை வருது நீதான் வளர்க்க பிள்ளை நல்லபடியா வள அவனே என்ன ஐயா நீங்க தான் அமுக்கடி ஆயிட்டீங்க என்ன எங்க அப்பாவா அப்பாக்கு அப்படின்ற வீட்டுல வந்து யாரு சொல்றாரு குட்டிக்கோனார் சொல்றாரு குட்டிக்கோனார் நம்ம மங்களம் இதில் சாப்பிட வந்திருக்கோம். அப்புறம் மைக் ஆன் பண்ணிட்டியா? ஸோ ஹரியண்ணன் தலைமையில் சைவ சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட போகிறோம். அப்போவும் அசைவம் சாப்பிடுவோம். இன்னைக்கு சைவம் எல்லாம் அண்ணன் வழியில். இது அசைவம், அவர் பியூர் ரெண்டுமே இருக்கா? ஹரினே ஏ மகாபிரபு இதர் ஆவோ. ரெண்டுமே இருக்கானே, ரெண்டுமே இருக்கா. சரி ஓகே, சைவம்னா சைவம் தான். கூட்டமா இருக்கா, அதனால கூட்டமா இருக்கு. சைவாங்க உண்டா தொட்ட அசைவம் கிடையாது மகாபிரபு. சைவம் வேணுங்க. யாரு நீ? நீ அசைவம் சாப்பிடுவேனே. எதுனாலும் வாங்க போவோம். நீங்க தான் என்னைக்குமே நீங்க தான் எங்க வாழ்க்கையில முன்னாடி. கடைசியில அசைவ ஹோட்டலுக்கு பசி மயக்கம் அண்ணன் தலைமையில. ஆனா அண்ணன் சைவம் தான் சாப்பிடுவாப்புல. ஆளே இல்லை, ரேக்லையும் பொருள் இல்லை. இது என்ன பசி மயக்கத்தில் இந்த என்னது யானை கரும்பை காட்டுக்குள்ள வந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அந்த ஜெர்மன் பெண் வந்து எவ்வளோ ரம்மியமாக உங்கள் ஃபேஸுக்கும் உங்கள் இதுக்கும் அப்படியா ரம்மியமாக இருக்கு. அது நடக்காது, அது வாய்ப்பு இருக்கு. அந்த பெண்ணு கீழே விழாது, அதான் அந்த பெண்ணோட ஸ்பெஷல். அந்த பெண்ணை யார் வச்சிருக்காங்களோ அவன் லக்கி. லக்கின்னு சொல்றதை விட இந்த லக்கின்னு சொல்றது என்னன்னா அவர் ஃபேஸ்ல ஏதோ ஷாக் இருக்கு, ஷாக் ரியாக்ஷன் இருக்கு. பாருங்க அவர் முகத்தை பாருங்க, சிரிப்பை பாருங்க. ரிலாக்ஸ் நீ இப்படியே இருங்கண்ணே. நீங்க தான் எங்களோட பிராண்ட் அம்பாஸ்டர். இருக்கு என்ன இந்த அடிச்சுல ஹலோ மோட்டோ. ஹலோ பாஸ்வேர்டு அதை அனுப்பிச்சி விட, அதில் இருக்கும் பாரு நோட்ஸ். போ அக்கௌண்ட்டு இல்லை நோட்ஸில் போ அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் உங்களுக்கு. அதில் அக்கௌண்ட் இருக்கும், அதில் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர், மை அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஆமாம், அது மட்டனு ஃபிஷ்ஷு சிக்கன் குழம்பு இருக்கா நோட்ஸில். அதில் போ, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணு, அதில் வரிசையாக இருக்கும். அதில் வந்து இதில் இருக்கும் என்னது என்னோட பாஸ்வேர்டு இருக்கும். அதில் வரிசையாக அதில் பாரு மெயில் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். நல்லா ஸ்லோவாக பார்த்தோன்னா மெயில் ஐடி. சின்ன பசி, அதனால் யூஸ் பண்ணிட்டுருவோம்.
உடம்பு இருக்காமல அப்பா ஏன்மா இல்லை மட்டன் குழம்பு இதில் இல்லை இதுதான் மட்டன் குழம்பு ஊற்றி சார் ரைஸ் நல்லா இல்லை. அப்புறம் இங்கே வெஜ் இல்லையா? பயவில் போய் சுட்டாப்லையே பெரிய மனசனே நம்பி ஒரு ஹோட்டலுக்கு கொண்டு வந்ததுக்கு. மீன் என்ன மீன் அது? ரொம்ப முள்ளா இருக்கு. தெரியலையா? எத்தனை வருஷம் இருக்கீங்க? இந்த ஒரு நாளைக்கு ஒரு டீ வாங்க இல்லை சாப்பிடல என்னென்ன செஞ்சு முள்ளு இதாகிக்கணும். கர்ம வேலை செய்யணும்ல முள்ளு இதாகிட்டு அதாவது தொட்டியில் இருக்க மீனையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு, சமைச்சு வச்சுட்டு இருக்க மீனையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. அதையும் சாப்பிட முடியல, இதையும் சாப்பிட முடியல. தண்ணியை குடி வேண்டாம், தண்ணி குடிச்சா எசக்கு புசுக்கா சிக்கிடுவான். சோத்தோட சோத்தா இப்போ அடைச்சி சரி. காசி சொன்ன பாட்டி வைத்தியம் இருக்கு, அதை சாப்பிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. மோர் வரும் இருந்தாலும் ஹரியனை மூணு பார்த்தீங்களா? இங்கே தான் அவரோட ஏழாவரி வேலை செய்யுது. வெஜ்ஜு ரைஸ் வாங்கிட்டு நான்வெஜ் குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு, வெஜ்ஜை தொடவே இல்லை. இப்போ ஹோட்டலுக்காரங்களுக்கும் என்ன பண்ணுன்னு தெரியல, கூட வந்து நமக்கும் என்ன பண்ணுன்னு தெரியல. ஆமாண்ணா அப்படியே இவர் அதுதான் நம்ம பிராண்டு. இருந்தாலும் அதில் ஒரு நான் டெஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, சாப்பாடே வாங்கலை ஆனால் சாப்பிட்டுட்டு இருக்கேன். யாருடா அவனுக்கு இந்த கண்ணியை பேர் வச்சது? இது வரைக்கும் கண்டிகளியாவே பேர். ஆனா அவன் நல்ல ஒரு காமெடி பண்றான் தெரியும். அவன் வந்து கன்னியாகுமரி தமிழ்னு சொல்லி ஒரு சேனல் வச்சிருக்கான். அப்படியா? ஆமா, அந்த போய் அவன். எல்லாருக்கும் குட் மார்னிங், வெல்கம் டு ரகலா பண்ணுறோம். நேற்று நைட்டுக்கு ஒரு பெரிய சம்பவம் ஆகிட்டுங்க, அது வீடியோ எடுக்க முடியல. பட் இருந்தாலும் என்ன சம்பவம்னு சொல்லி காலைல சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து பெங்களூரில் வந்து பென்சியன் டவுன் அப்படிங்கிற SBI பேங்க்குன்னு சொல்லுவாங்க, அது பக்கத்தில் ஐஃபல் அப்பார்ட்மெண்ட். எப்படின்னா இங்கே வந்து எப்படி தான் இப்போ ரூம் ஸ்டே அப்படின்னா நம்ம வந்து ஹோட்டல் ரூம்ஸ் இருக்குது, அதுபோல் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ரெண்டலுக்கு விட்டுருந்தாங்க. 1 டே ரெண்டல், 2 டேஸ் ரெண்டல், இந்த மாதிரி எத்தனை நாள் நம்மளுக்கு வேணுமோ ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நேர்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதில் நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வர ஒரு 10:30-11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அங்கே டிராஃபிக்கு. ஸோ 10:30-11 மணி ஆகிட்டு சரி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிக்கலாம், என்னென்ன ஃபுட்டு வேணுமோ அதுமாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு மாதிரி சொல்லி இந்த இங்கே வந்து தொன்னை பிரியாணி வந்து ஃபேமஸும்பாங்க. ஸோ அதான் RNR பிரியாணி வாங்கிடலாம், RNRல தொன்னையா பிரியாணி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இங்கே உள்ள லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாம் போட்டு ஆர்டர் பண்ணோம். பட் நம்ம புக் பண்ணதோ இங்கே, அது வந்து ஓசூர் கிட்ட உள்ள RNR பிரியாணி கிட்ட, ஓசூர் டு பெங்களூர் பார்டரில் வந்து இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆஹா என்னடா இது இத்தனை எதாச்சும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். சரி அதில் பிரியாணி மட்டும் தான் இருக்குது, சரி வேறு சைடிஷ் லைக் தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணோம். சொல்லி வெல்கம் சிக்கன் சொல்லி இதில் ஆர்டர் பண்ணோம். அது பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸு. சரி எல்லாம் வந்துடும், ஏன்னா ஆக்சுவலி 10 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு லொக்கேஷன். சரி 10 கிலோமீட்டர்ஸ் பைக்குனா ஈஸியாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. சரி இன்ஸ்டாமார்ட்டில் ஜூஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம், லைக் கோக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ராங் ப்ராடக்ட் வந்துருச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணதோ ஜூஸு, அது வந்ததோ பார்த்தீங்க அப்படின்னா மேகி பேக்கெட்டு, சிக்கன் நக்கட்ஸு அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ நேற்று வந்து சாப்பிட்றது எல்லாமே வேடிக்கையாக போச்சு. இல்லைங்களா? RNR பிரியாணி வந்து இங்கே டெலிவரி பண்ண முடியாதுன்னு சொல்லி இங்கே நம்ம அவங்க வந்து என்னென்னா இங்கே பெங்களூரில் எல்லாமே ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து ஹிந்தி பேச தெரியாது. ஸோ இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க பேசி அவங்க ரீஃபண்ட் வாங்கி கொடுத்து, நேற்று RNR பிரியாணி ரீஃபண்ட் வாங்கியாச்சு, அல்ஃபாம் சிக்கன் ரீஃபண்ட் வாங்கியாச்சு, இன்ஸ்டாமார்ட்னு ரீஃபண்ட் வாங்கியாச்சு. பணம் வந்துருச்சு, ஆனால் சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிட்டு. நேற்று வந்து இந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான்னு தெரில, இது ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்.
ஸோ நம்ம இனிமேல் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் நம்ம வந்து கூகுள் பே பண்ணாமல் இந்த மாதிரி வெளியூரில் வந்தோம் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறது எவ்வளோ பெஸ்ட்டு. இன்கேஸ் ஆஃப் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணோம் அப்படின்னா அவங்களும் கேன்சல்னா அங்கேயே கேன்சல் பண்ணி போயிடுவாங்க, நமக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து பே பண்ணி ஆர்டர் பண்ணனாலும் நம்ம வந்து நம்ம பணம் போயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரீஃபண்ட் பண்ணுவாங்களோ எல்லாமே இருக்குது. ஃபைனலி எல்லாமே ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே உள்ள மெம்பரை வச்சு இங்கே நியர்பை உள்ள ரெஸ்டாரண்ட்டை ஆர்டர் பண்ணி அந்த சாப்பாடை வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட ஒரு 2 o'clock ஆயிடுச்சுங்க. மிட்நைட் 2:30 கிட்ட ஆயிடுச்சு. இங்கே பிரியாணி அதே ஆர்னர் பிரியாணி இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. ஸோ அங்கே ஆர்னர் பிரியாணியில் சாப்பிட்டோம். ஒரு மாதிரி தொன்னை பிரியாணி. பட் நைட் மிட்நைட்டில் நான் வந்து ஒரு 3 years முன்னாடி வந்து இங்கே பெங்களூர் வந்திருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு மிட்நைட் பிரியாணி தொன்னை பிரியாணி சாப்பிட்டேன். அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. பட் என் ஃப்ரெண்டு வந்து இங்கே பெங்களூர் தான். ஸோ அவர்கிட்ட கேட்டப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஆர்னர் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்க அப்படின்னா ஆர்னர் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். ஓகே, பட் அந்த 3 years முன்னாடி சாப்பிட்ட அந்த ஒரு டேஸ்ட் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. பட் ஓகே, மிட் நைட்டில் வந்து நல்லா இருந்துச்சு. அப்போது நாங்கள் வந்து மீல்ஸ் மாதிரி ஒயிட் ரைஸு, பட்டர் சிக்கன் அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணோம். அது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணோம், அது நல்லா இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. பட் இது வந்து நேற்று வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப 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 ஒரு வேடான எக்ஸ்பீரியன்ஸு. அதுபோக சரி நேற்று இந்த மாதிரி சாப்பாடெலாம் இது ஆகிட்டு ரூம் வந்து நாங்கள் வந்து இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் சொன்னோம்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். அந்த அப்பார்ட்மெண்ட்டை 1 day எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என்னென்னா 1 day புக் பண்ணோம். புக் பண்ணிட்டு இன்றைக்கி நைட்டே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பார்த்தா அதுக்குள்ளே அடுத்த நாளைக்கு வேறு ஒரு ஆளுக்கு புக் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் நீங்கள் நைட் 12 o'clock செக் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ அடுத்த ரூம் புக் பண்ணி ஆகணும். ஸோ நாங்களும் ஆன்லைனில் செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு ரூம் கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் நைட்டு ஸ்டே பண்ணிடுவோம். ஸோ இவ்வளோ பெரிய சிட்டியில் ஒரு ரூம் எங்களுக்கு அமையாமையாக இருக்கும். ஸோ அமைஞ்சிரும். பட் இருந்தாலும் இங்கே வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம் வந்து என்னென்னா ஒரு ரூம் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம எத்தனை நாள் பிளான் பண்ணுறோமோ அத்தனை நாளைக்கான ரூமை புக் பண்ணணும். அடுத்து 2வது ஜொமேட்டோ, இன்ஸ்டாமார்ட் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லை நியர்பை லொக்கேஷனில் தான் அவங்க ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணுறது பெஸ்ட். ஏன்னா நம்ம வந்து ஆன் லொக்கேஷன் போட்டோம், ப்ளஸ் அந்த இங்கே உள்ள அட்ரஸும் போட்டோம். பட் இருந்தாலும் அது ராங்லி கம்யூனிகேட் ஆகுதா என்னன்னு தெரில. ஏன்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணது ஒரு இடமா இருக்குது, பிரியாணி வந்தது ஒரு இடமா இருக்குது, அவங்க வர முடியல, இத்தனை கிலோமீட்டர் இருக்குது, 25 கிலோமீட்டர். நாங்கள் வந்து நியர்பை அவங்க வந்து ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. அந்த ஜொமேட்டோ பீப்புள் ட்ராவல் பண்ணி வந்து அவங்களுக்கு 30 kilometers கிட்ட காட்டுதுமே சொன்னாங்க. அப்போ நீங்கள் இதுக்காக மணிக்கிட்டு வரணும், சரி கேன்சல் பண்ணிடுங்க. நாங்கள் கேன்சல் பண்ணுவோம், நீங்கள் தான் கேன்சல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜொமேட்டோ கஸ்டமர் கேருக்கு சப்போர்ட்டுக்கு பேசி அவங்கள்ட்ட பேசி கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் வாங்குறதுக்குள்ளே படாது ஆகிட்டு. ஸோ அதுலேயே ஒரு 2 hours நைட்டு போயிட்டு நாங்கள் 11 o'clock 10:30 11 o'clock நான் ஆர்டர் பண்ணது 1 o'clock வரைக்குமே இந்த போராட்டத்திலே போயிட்டு. இன்ஸ்டாமார்ட்டுக்காரங்க போராட்டம். இன்ஸ்டாமார்ட்காரங்க கையில் கொண்டு வந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா மேகி பைட்டு நகிட்ஸு அந்த மாதிரி கொடுக்குறான். சரி இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு ஜொமேட்டோ வந்து 2 இடம் ஆர்டர் பண்ணேன். ஒன்று வந்து அல்ஃபாம் கிச்சன், இன்னும் ஆர்னர். ஸோ 2 கஸ்டமருக்காரும் 2 ஜொமேட்டோ டெலிவரி பாயும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கால் மேல் கால். இதில் இன்ஸ்டாமார்ட்டுக்காரங்க பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரே 3 கால் மாற்றி அவங்க ஹிந்தியில் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உண்மையிலேயே இங்கே உள்ளவங்க ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் இல்லைன்னா இந்த சப்போர்ட் எங்களுக்கு கிடச்சிருக்காது. ஸோ ஐஃபெல் ஸ்டே ஹோம் அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ பேங்க் பக்கத்தில் இருக்குது, பென்ஷன் டவுன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இங்கே உள்ள பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்ப பொலைட் அண்ட் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லுக்கு நீட்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன்னா மிட்நைட் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், லைக் தெரியாத லொக்கேஷன் ஆர்டர் பண்ணிட்டோம். நமக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கிட்டத்தட்ட 2 hours அவங்களும் தூக்கத்தை தொலைச்சிட்டு நமக்காக ஃபோன் பேசி 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 ரீஃபண்ட் வாங்கி கொடுத்தது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய 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 விஷயம். அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் யாரும் இந்த மாதிரி பெங்களூர் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஐஃபில் ஸ்டே ஹோமை வந்து தாராளமாக இது பண்ணுங்கள். நாங்கள் ஆஹாடோ அந்த வெப்சைட்டில் தான் நாங்கள் புக் பண்ணோம். இங்கே வந்து புக் பண்ணுங்கள். அவங்களோட சப்போர்ட்டுமே நம்மளுக்கு ரொம்ப நீட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வெளியூர்லேருந்து வரோம், தூத்துக்குடிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன ஹிந்தி தெரியல. ஸோ ஜொமேட்டோ கஸ்டமர் கேருமே நம்ம இங்கிலீஷ் பேசிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் இங்கே வந்து அந்த டெலிவரி பாய்ஸ் எல்லாமே ஹிந்தி தான் பேசுகிறாங்க மோஸ்ட்லி. ஸோ நம்ம அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்மளால முடியலை. ஸோ அப்போது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பர்சன் ஹெல்ப்ஃபுல் நீட் தேவைப்படுது. ஸோ அப்படிங்கிற ஒரு ஜோனில் வந்து இப்போ இவங்க எல்லாருமே நம்மளுக்கு மிட்நைட் வரைக்குமே இருந்து ஹெல்ப் பண்ணி ரீஃபண்ட் வாங்கிட்டு அவங்க இதில் ஆர்டர் பண்ணி அந்த ஃபுட்டுமே எங்கள் கையில்
ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க தூங்கினாங்க. ஸோ இது யாரோட நாங்கள் 2 o'clock சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா 2 o'clock தான் அவங்க தூங்கியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு இங்கே பெங்களூர் கிடச்சிங்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ அந்த டீம் மெம்பர்ஸ் ஒரு 4 பேர் கிட்ட இருந்தாங்க. அந்த 4 பேருக்குமே எங்களோட நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த சப்போர்ட் வந்து உண்மையிலே ஒரு நீட்ஃபுல்லான சப்போர்ட். ஸோ மனிதநேயமும் மனிதமும் இன்னும் அழியலை அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்கிட்டால் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து அவங்க வந்து சார் இது நீங்கள் பண்ண தப்பு, நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம், நாங்கள் தூங்கணும், எங்களுக்கு அடுத்த நாள் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க நின்று நமக்காக போராடி நம்மளுக்கான ரீஃபண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து நம்மளுக்கு எல்லா சப்போர்ட்டுமே கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு த 4 மெம்பர்ஸ். அவங்க பேர் எனக்கு சரியாக தெரில. ஸோ அதனால் அவங்க 4 பேருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இன்னும் முடிஞ்ச இந்த வீடியோவில் அவங்களை காட்ட முடியுமா நாங்கள் பார்க்குறோம். அண்டு மீண்டும் சந்திப்போம். ஸோ அடுத்தடுத்து இந்த vlogsல நாங்கள் இப்போ வந்து ஃபுட்டு எக்ஸ்போக்கு கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ ஃபுட் எக்ஸ்போவில் வீடியோ வரப்போகுது. ஸோ எல்லாமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.